இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது மாணவி +2 படித்து வந்தார். இவர் கடந்த 10ஆம் தேதி மாலை 6 மணிக்கு இயற்கை உபாதை கழிக்க வீட்டின் பின்புறம் உள்ள காட்டு பகுதிக்கு சென்றார். மீண்டும் வீடு திரும்பவில்லை. பதறிய குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்தனர். கிராம மக்கள் உதவியுடன் ஒரு நாள் முழுவதும் தேடினர். மறுநாள் அதே காட்டு பகுதியில் ஆடைகள் கிழிந்த நிலையில் வெட்டுக்காயங்களுடன் மாணவியின் சடலம் மீட்கப்பட்டது. இந்த கொடூர சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவியின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்டதாக தகவல் வெளியாக போராட்டம் தீவிரமடைந்தது. இதையடுத்து தூத்துக்குடி மாவட்ட SP மதன் உத்தரவின் பேரில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்கள் குறித்து மாணவியின் நண்பர்கள், உறவினர்கள், கிராம மக்கள், அருகில் பணியாற்றிய வடமாநில தொழிலாளர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். கிராமம் முழுவதும் வீடு வீடாக சோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. ஏதாவது ஆதாரம் சிக்குமா என போலீசார் ஆராய்ந்தனர். இருப்பினும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறினர். இந்த நிலையில் சம்பவம் நடந்த பகுதி காற்றாலை பகுதியாக இருந்ததால் அங்குள்ள CCTV காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டன. அப்போது சம்பவ இடத்திற்கு அருகே உள்ள காற்றாலையின் CCTVயில் சந்தேகத்திற்கிடமாக ஒரு வாலிபர் பைக்கில் வந்துவிட்டு செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது. அந்த நபரின் புகைப்படத்தை குற்ற ஆவண காப்பகத்தில் உள்ள புகைப்படங்களுடன் ஒப்பிட்டு ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் பைக்கின் பதிவு எண்ணை வைத்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போது அந்த பைக் ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூரைச் சேர்ந்த ஒருவருடைய பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் அங்கு சென்று விசாரணை நடத்தினர். பைக்கின் உரிமையாளரை விசாரித்த போது சம்பவம் நடந்த நாளில் தனது பைக் திருடப்பட்டது என்றும் அதற்காக ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் தெரிவித்தார். CCTVயில் பதிவான நபரின் முகமும் பைக் உரிமையாளரின் முகமும் பொருந்தவில்லை. இதனால் CCTVயில் இருப்பது பைக்கை திருடிச் சென்ற ஆசாமிதான் என்ற முடிவுக்கு போலீசார் வந்தனர். எனவே ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவரை மாணவியை பலாத்காரம் செய்து கொன்றிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். CCTVயில் சிக்கிய நபர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் பழைய குற்றவாளி என்பதும் தெரிய வந்தது. தர்ம முனீஸ்வரனின் செல்போன் சிக்னல் மூலம் அவரை போலீசார் கண்காணித்தனர். இந்நிலையில் பழைய வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக தூத்துக்குடி கோர்ட்டுக்கு அவர் வந்திருப்பது தனிப்படை போலீசாருக்கு தெரிய வந்தது. போலீசார் விரைந்து சென்று கோர்ட்டில் வைத்தே அவரை கைது செய்தனர். உடனடியாக அவரிடம் DNA பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு முன்பு மாணவியின் நகை இடுக்கில் சிக்கியிருந்த காமுகனின் சதை துணுக்கு DNA பரிசோதனைக்காக பாதுகாக்கப்பட்டிருந்தது. தர்ம முனீஸ்வரனின் DNAவும் சதையின் DNAவும் ஒத்துப்போனது. இந்த அடிப்படையில் தர்ம முனீஸ்வரன் தான் கொலையாளி என்பதை போலீசார் உறுதி செய்தனர். மாணவியை கொலை செய்ய தர்ம முனீஸ்வரன் நினைத்து தாக்கிய போது மாணவி உயிர் தப்ப போராடியிருக்கிறார். அப்போது இருவருக்கும் ஏற்பட்ட சண்டையில் குற்றவாளியின் சதை மாணவியின் நகங்களில் சிக்கி இருக்கிறது. இதுவே காமுகன் தர்ம முனீஸ்வரனை சிக்க வைத்த முக்கிய அறிவியல் பூர்வமான ஆதாரமாக மாறியிருக்கிறது. கைதாகியுள்ள தர்ம முனீஸ்வரன் மீது பல குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. குறிப்பாக 2020ஆம் ஆண்டு தூத்துக்குடி எட்டயபுரம் அருகே ஒரு மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் 2024ஆம் ஆண்டு ஆயுள் தண்டனை பெற்றார். அந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்று வெளியே வந்த நிலையில் தற்போது மாணவியை கொலை செய்து மீண்டும் கைதாகியிருப்பது தூத்துக்குடி மாவட்ட மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறது.